ஹலோ, என்னம்மா? என்ன நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன். அது இருக்கட்டும். உன் புருஷனுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அப்படியே தானா இருக்கு. இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போலான்னு வீட்டுக்கு வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னா 2 மணிக்கெல்லாம் அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும். அப்படியா? அவரோட ட்ரீட்மெண்ட்காக நான் அவரை நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்துட்டேன். ஆனா அவருக்கு எங்கேயுமே சரியாக மாட்டேங்குது. எனக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே புரியல. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. நீ ஒரு தடவை அவரை போய் பார்த்தன்னா அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். இருக்கிற எல்லா பெரிய ஹாஸ்பிட்டலையும் காமிச்சிட்டேன்னா, ஆனா அவரோட நிலைமை என்னமோ அப்படியே தான் இருக்குது. நீங்க சொல்ற சுவாமிஜிய பாக்குறதுனால மட்டும் அவருக்கு உடம்பு சரியாயிடுமா என்ன? ஒரு தடவை ட்ரை பண்றதுல தப்பு இல்லல்ல. நான் சொல்றத மட்டும் செய். நீ போய் அவரை ஒரு தடவை பாரு. ஒருவேளை உன் புருஷனுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் சரியானாலும் ஆயிடும். சரிண்ணா, போய் பாக்குறேன். சரிம்மா. என்ன விஷயம் சொல்லுமா? சுவாமிஜி, என் வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு 3 மாசமா ஹாஸ்பிட்டலும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவருக்கு வந்திருக்கிற வியாதி குணமாகவே மாட்டேங்குது. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் சாமி. ம். போன ஜென்மத்துல நீ பண்ண பாவம் உன்னை இப்ப விடாம துரத்திட்டு இருக்கு. அதனாலதான் உன் புருஷனுக்கு இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்களா சாமி? ம். அப்ப இதுலேந்து அவரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அத சொன்னா நீ செய்வியா? என்னன்னு சொல்லுங்க சாமி. நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். நீ என்னோட ஆசிரமத்துல 48 நாள் இங்கேயே தங்கி நீ எனக்கு முழுசா சேவை செய்யணும். நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம இந்த சுவாமிஜியோட விருப்பத்தை நீ முழுசா பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். இப்படி செஞ்சா உன் புருஷன் சீக்கிரமே குணமாயிடுவாருமா. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. என்னம்மா நீ? நான் உன்கிட்ட எவ்வளோ விலாவாரியா சொல்லியும் கூட உன்னால அதை புரிஞ்சுக்க முடியலையா? நான் கேட்கும்போதெல்லாம் நீ என்ன சந்தோஷப்படுத்தினா ஹாஸ்பிட்டல் இருக்கிற உன்னோட கணவர் சீக்கிரமே குணமாயி வீட்டுக்கு வந்துருவாரு. சரிங்க சுவாமிஜி. ம். இந்தாங்க சாமிஜி உங்களோட தட்சணை. தீர்காயுசோட இருமா. ஹலோ. ஹலோ அண்ணா. சொல்லுமா. நான் சொன்ன சாமிஜியை போய் பாத்தியா? அவனை இன்னொரு தடவை சுவாமிஜின்னு சொல்லாத. அவன் என்கிட்ட எப்படி தப்பு தப்பா பேசினான்னு தெரியுமா? என்னது? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியலையே. என்ன அவனை போய் பார்க்க சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் போய் சொல்லிராத. அப்புறம் உன் பேர் தான் நாறிடும். போனை வை.